Slow. Be careful. How much? How much na? Only season you foreigner coming. We are poor. Give me a big amount. Big amount. 15 rupees enough? Okay. Salam போட்டு வாங்கிக்கிறேன். குடுங்க. Take it. Horse riding. யாராவது வாங்க சார், காலையில இருந்து பொறுப்பு நடக்கல. Horse riding. ஒரு ரவுண்டுக்கு எவ்வளவுமா? சின்ன குழந்தைகளை மட்டும் தான் நான் ஏத்துவேன். ஏன் நாங்க யாரனா குதிரை தாங்காதா? சின்ன குழந்தைகளை மட்டும் தான் ஏத்துவேன்னு சொல்றேன்ல. அப்புறம் அது இதுவும் பேசிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லம்மா. சின்ன வயசுலயே எங்களுக்கு குதிரை ஏறலாம் ஆசை இருந்துச்சு. ஆனா அப்ப எங்களால ஊட்டி வர முடியல. எங்க ஊர்ல குதிரை இல்ல. ஏதோ ஆசை வச்சுட்டோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண. அப்ப அவசியம் குதிரை ஏறா 3 பேர் போக மாட்டீங்க போல இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ ஆசைப்பட்டோம். வளர்ற வயசு பொக்குன்னு போயிடக்கூடாது. மனசு வச்சுனா கொஞ்சம் நல்லபடியா கவனிக்கிறோம். சரி, ஒவ்வொருத்தரா வாங்க. டேய் நான் போட மாட்டேன். இருங்கடா, வயசுல சின்னவன்னா முதல்ல நான் ஏறேன். எந்த இடத்துல கால வைக்கணும்? தெரியாம செஞ்சுட்டேன் சார். இந்த ஊர் பக்கமே வரமாட்டேன் சார். உதவுனதுக்கு அப்புறம் தானே இதெல்லாம் சொல்ல தெரியுது. முதல்ல இந்த அடிய வேண்டாம். அண்ணே, இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடலாம். விட்டியா? இனிமே இந்த ஏரியாவில தலை கட்டாத. ஓடா. என்னன்னு இவனை சும்மா விட்டுட்டீங்க? இவனெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விடணும். அவனை மட்டும் சொல்லி தப்பு இல்லையா? அவளுக்கு அறிவு வேண்டாம். எங்கடி உங்க அண்ணன்? உங்க அண்ணனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? டூரிஸ்ட் வர்ற இடத்துல ஒரு வயசு பொண்ணு குதிரை ஓட்டிக்கிட்டு வந்தா வரவெல்லாம் சும்மா இருப்பானா? டெய்லி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு நடந்துகிட்டு தானே இருக்கு. இதெல்லாம் உங்க அண்ணனுக்கு தெரியாது? தினம் குதிரையை கொண்டாந்து விட்டுட்டு அவன் எங்கதான் போறான்? ஐயோ, நீ உட்காருவேன் நான் நினைச்சேன். ஐயோ, நீ உட்காருவேன் நான் நினைச்சேன். பரவாயில்ல, நீ உட்காரு. வேண்டாம், நீ உட்காரு. ஐயோ, நீ உட்காரு. வேண்டாம், நீ உட்காரு. சொன்ன கேளு, நீ உட்காரு. வேண்டாம், நீ உட்காரு.
எப்ப பாரு இப்படி தனியா உட்காந்து சிரிச்சுட்டே இருக்கிற. என்னைக்காவது ஒரு நாளைக்கு உன்னை பைத்தியம் நினைச்சு ஜனங்க எல்லாம் கல்லெடுத்து அடிக்க போறாங்க. மணி 4 ஆக போகுது. எவ்வளவு நேரம் பசியோடு இருக்க? முதல்ல பொட்டந்து கொடு. உனக்கு தான் வேலை வெட்டி இல்லையே, கரெக்டா டயத்துக்கு அங்க வந்து சாப்பிடலாம்ல. இப்படி நேரம் கட்ட நேரத்துல சாப்பிடுற. நாளைக்கு ஏதாவது உடம்பு கொண்டு வந்ததுன்னா நீ தானே கஷ்டப்படுவ. எங்க வாங்கின? ஏ நல்லா இல்லையா? மத்தியான நேரத்துல ஸ்கூல்ல குழந்தைகளுக்கெல்லாம் சத்துணவு போடுறாங்க. நம்ம ஆளுகளுக்கு ஒரு திட்டம் வர மாட்டேங்குது. வரும் 3 மாசம் உள்ள தட்டுற மாதிரி. வேலை வெட்டிக்கு போறது இல்ல, உனக்கு சத்துணவு வேறையா? சும்மா எப்பப்பா வேலை வெட்டிக்கு போறதெல்லாம் திட்டிக்கிட்டே இருக்கிறிய. 6 மாசத்துக்கு ஒரு தடவை முதலாளி சீசனுக்கு இங்க வராரு. அந்த நேரத்துல நான் கார் ஓட்டுறேன், இல்ல நீ ஓட்டுறியா? அப்ப மத்த நேரத்துல குதிரை ஓட்டலாம்ல. குதிரை ஓட்டுறது எனக்கு பிடிக்காது. ஆமா, அது மட்டும் பிடிக்காது. 10 வருஷமா தினம் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் முதலாளி பொண்ணோட போட்டோ பாத்துட்டு இருக்கேன். இது மட்டும் ரொம்ப பிடிக்குமோ? இது பார், நான் நீ அண்ணன் தங்கச்சி இத பத்தி எல்லாம் நீ பேசாத. அது ஒரு அமர காவியம். என்ன அமர காவியமோ? எப்பவோ சின்ன வயசுல முதலாளி பொண்ணு உன் கூட படிச்சது. அதுக்கப்புறம் அது ஃபாரின் போயிடுச்சு. 10 வருஷமா அந்த பொண்ணு வரல, அதுகிட்ட இருந்து லெட்டரும் வரல. ஆனா நீ எப்ப பாரு அதை பத்தியே கனவு கண்டுட்டு இருக்க. என்னுடைய லவ் இருக்கு, டிவைன் லவ். 10 வருஷம் இல்ல, இன்னும் லைஃப் பூரா அவளுக்காக நான் காத்துட்டு இருந்தாலும் அதுல ஒரு சுகம் இருக்கு. ஒண்ணு சொல்லவா? என்ன? இந்த ஏரோப்ளேன் இருக்கு, அதை பாத்திருக்கியா? எதுக்கு சொல்றேன்னா, இந்த ஏரோப்ளேன் இருக்க தரையில போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, லேசா அடிபடும். ஒரு 50 அடி உயரத்துல பறக்கும்போது கீழே விழுந்துருச்சுன்னா கை காலோடையும் ஆள் பொழைச்சுக்கலாம். ஆனா நீ 50,000 அடி உயரத்துல பறந்துட்டு இருக்க. எங்க போய் முடிய போதும்? எங்க அப்பாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்திருக்கு. அதனாலதான் நாங்க நாளைக்கு வெளியூருக்கு போறோம். இனிமே நீதான் என்னோட டாமிக்கு தினம் இங்க வந்து ஃபிளவர்ஸ் வைக்கணும். வைக்கிறியா? வைக்கிறேன். நான் போயிட்டேன்னு மறந்துட மாட்டியே? நீ இந்த ஊருக்கு திரும்பி வர வரைக்கும் நான் தினம் இங்க வந்து ஃபிளவர்ஸ் வைப்பேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். தேங்க்யூ. Who is this man? Who is this man sitting so lonely? அதை ஏன் கேக்குறீங்க? 10 வருஷமா நானும் பாக்குறேன். அந்த ஆளு தினமும் இங்க வந்து பூ வச்சுட்டு போறாரு. யாரு செத்தாங்க என்னங்கிறது எனக்கு தெரியாதுங்க. 10 years. God. 10 years daily is coming. It's really great. Yeah. Don't feel. Try to forget it. Please, don't feel. Please, get up. Please. Nothing is in your hand. Please, don't cry. அண்ணா எங்க? சாயங்காலத்துல இருந்து ஆளைய காணோம். மலர் வளைய வைக்க போனீங்களோ? ஒண்ணு சொல்லட்டுமா? நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், பேசாம வாயை மூட்டு படு. இல்லண்ணே, சிரிச்ச முகம் ஒண்ணு இருக்கு, இழிச்ச வாயின்னு ஒண்ணு இருக்கு. 10 வருஷமா முதலாளி பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கே, அது நியாயம், சிரிச்ச முகம். ஆனா அந்த பொண்ணு சொன்னாங்கிறதுக்காக 10 வருஷமா டெய்லி நாய்க்குட்டிக்கு ஃபிளவர்ஸ் வச்சுட்டு இருக்க பாரு, அதுதான் கொஞ்சம் இழிச்ச வத்தனமா இருக்கு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஃபாரின்ல இருந்து அந்த பொண்ணு வரத்தான் போகுது. ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன பார்த்ததோ ராஜு அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்க போகுது. அன்னைக்கு என்ன பத்தி நீ தெரிஞ்சுக்குவ. பரமண்டலத்தில் இருக்கும் என் பரமபிதாவே, இந்த அப்பாவை அறியாமல் செய்யும் பிழையை ரட்சிப்பீராக. ஹலோ, ராவா சிட்பண்ட்ஸ் கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேன் மிஸ்டர் சிங்காரம் பேசுறேன். நீங்க யாருங்க? மிஸ்டர்னு சொல்லப்படாதுங்களா? சரி, நான் இருந்து சொல்லாம இருக்கேன். நீங்க யாருங்க?
முதலாளி முதலாளி வணக்கம் முதலாளி. சவிக்குமா இருக்கீங்களா? நேற்று ராத்திரி தான் பையன்கிட்ட நீங்க போன் பண்ணீங்கன்னு. என்னதுங்க இடியட்டுங்களா? சரி நீங்க பேசுங்க, நான் கேட்கறேன். பாப்பா ஃபாரின்ல இருந்து வந்துருச்சுங்களா? ஓஹோ, அப்ப பாப்பா நாளைக்கு எங்கே வருதுங்களா? எத்தனை பொண்ணுங்க வர்றாங்க? டிஃபன் தயார் பண்றதுக்காக கேட்டேன். 5-6 பேர் என்னங்க, எத்தனை பொண்ணுங்க வேணும்னாலும் வரட்டும். நான் இருக்கிறேன், பையன் இருக்கிறான், நல்லபடியா கவனிச்சிடுறோம். முதல்ல நீங்க வைப்பீங்கன்னு பார்த்தேன். இல்ல நானே வச்சுட்டுங்களா? சரிங்க. என்னப்பா? இல்ல முதலாளி பொண்ணு ஊருக்கு வரேன்னு போன் வந்ததுல இருந்த உங்க அண்ணன் போக்கு ஒரு மாதிரியா இருக்க. கிராப்பு வெட்டிக்கிட்டான், புது துணியை போட்டுக்கிட்டான், போட்டு எடுத்து மாட்டிக்கிட்டான். காலையில 7:30 மணிக்கு வர வேண்டிய ரயிலுக்கு கோழி கூப்பிட 5:30 மணிக்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டான். ஒரு வேளை இவனுக்கு அந்த பொண்ணுக்கும் அப்படிக்கு இப்படி ஏதாவது இருக்குமா? சிச்சி, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காதுப்பா. இல்லம்மா, நானும் 5-6 வருஷமா பாத்துக்கிட்டே இருக்கிறேன். முதலாளி ஒவ்வொரு தடவையும் சீசனுக்கு வரும்போதெல்லாம் பாப்பா நல்லா இருக்குதா, பாப்பா நல்லா படிக்குதா, பாப்பா எப்ப வரும்னு சொன்ன விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறாம்மா. ஒருவேளை சின்ன வயசுலயே இவங்களுக்குள்ள ஏதாவது சிநேகிதம் இருக்குமா? இல்லப்பா, அப்படி ஏதாவது இருந்தா அண்ணன் என்கிட்ட சொல்லி இருக்கும்ல. நிஜமாலுமே ஒண்ணு இருக்காதுங்கறியா? இருக்காதுப்பா. ஒருவேளை லவ்வுக்கு முனை ஏதாவது. என்னப்பா நீங்க போய் போய் நம்ம என்ன அப்படி எல்லாம் செய்யுமா? அதான் நான் கேட்டேன். அப்படி ஏதாவது செஞ்சிருந்தா தான் நான் முன்னுக்கு வந்துருவேன். அவன் எங்க இந்த மாதிரி நல்ல காரியத்தெல்லாம் செய்ய போறான்? ஒரே பொண்ணு இருக்கிற கோடீஸ்வரன் வீட்டுல வாட்ச்மேனுக்கு பிள்ளையா பிறக்கிறதுனா எப்பேற்பட்ட அதிர்ஷ்டம். இப்படியெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் இருந்தா அதை பயன்படுத்திக்க தெரியலன்னா இவெல்லாம் வாழ்க்கையில எங்கம்மா முன்னுக்கு வர போறான்? நான் குடுத்து வச்சது அவ்வளவுதான். எல்லாம் என் தலைவிதிமா, என் தலைவிதி. ஐயோ 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 யோ, ஏன் இப்படி என் உயிரை வாங்குற? 7:30 மணிக்கு தான் ட்ரெயின், 90 தடவை சொல்லிருப்பேன்ல. இப்படி காத்தல 6 மணி நேரம் தொந்தரப்படுத்திட்டு இருக்கேன். நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? என்ன மிஸ் லிங்சன், என்னாச்சு? வாட் ஹேப்பன்? அது ஏன் சார் கேக்குறீங்க? காத்தல 6 மணி நேரம் தொந்தரப்படுத்திட்டே இருக்கேன் சார். ட்ரெயின் வருமா, லேட்டா வருமா, சீக்கிரமா வருமா, இப்படியே தொந்தரப்படுத்துறேன் சார். ஏயா 10-15 தடவை சொல்லிருக்கேன்ல, அறிவில்ல? என்னாச்சு சார்? காத்தல இருந்து தொந்தரப்படுத்திட்டே இருக்கேன் சார். சீக்கிரமா வருமா, லேட்டா வருமா, இப்படியே தொந்தரப்படுத்துறேன் சார். யோ, காலம்பரிய வெத்தலை பாக்கடையில் என்ன வியாபாரம் பண்ண விடாம இதே மாதிரி தான் வச்சிருச்சுட்டு இருந்த. இந்த ஏரியாவிலே எங்கேயாவது உன்னை பார்த்தேன், பிச்சுட்டேன் பிச்சு. ட்ரெயினே வராத, நீங்க வரக்கூடாது, ஜாக்கிரதை. ஏய், என்னடா முறைக்கிற? விடுங்க சார், நீங்க விடுங்க சார். விடுங்க சார். நீங்க பின்ன என்ன சார், வீட்டுக்கு போனா பொண்டாடி தொல்ல, வேலைக்கு வந்தா இவனுக்கு தொல்ல. பேசாம சன்னியாசம் போயிடலாம் சார். ராதா, நீ
ஊர்ல இருந்து மறுபடியும் எப்ப திரும்பி வருவ? தெரியாது. நான் நிறைய படிச்சு பெரிய பொண்ணு ஆன அப்புறம் தான் நான் வருவேன்னு எங்க அப்பா சொன்னாரு. அப்ப நானும் பெரிய ஆம்பளையா தானே வளர்ந்திருப்பேன். ஆமா, அப்ப கூட நீ என்கிட்ட இதே மாதிரிதான் பேசணும். இதை விட நல்லா பேசுவேன். ஏன்னா அப்ப நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோமே. என்ன மறந்துட மாட்டியே? பிராமிஸ் பிராமிஸ். இந்தா, இது என்னது? இந்தியன். நான் வர வரைக்கும் நீ இதுல இருக்கிறது செலவுக்கு வச்சுக்கோ. சரி. தெரிஞ்சோ தெரியாமலே முதலாளி பொண்ணை லவ் பண்ணிட்டேன். நாளைக்கு நீ உங்களை ஸ்டேஷன்ல மீட் பண்ணும்போது நாம வாட்ச்மேன் பிள்ளையாச்சே, எப்படா உங்ககிட்ட போய் பேசுறது அப்படின்னு பயந்து ஒதுங்கி நின்னுடாத. இல்ல, அது ஃபாரின்ல எல்லாம் படிச்சிருக்கு. அவங்க 1000 ஃபாரின்ல படிச்சவங்களா இருக்கலாம், இல்ல பணக்காரியா இருக்கலாம். ஆனா நீ ஆம்பளை, அது ஒண்ணு போதும். நாளைக்கு நீ உங்களை ஸ்டேஷன்ல மீட் பண்ணும்போது ஒரு பெரிய ஹீரோ மாதிரி ஸ்டைலா ரொமான்டிக்கா ஒரு வாக்கிங் கொடு. அதுலயே அந்த பொண்ணு அசந்து சரண்டர் ஆயிடணும். ஓகே? ராதா, நீங்க? I'm Raja. ராஜா? Yes, I'm Watchman Son Raja. Oh, sorry, I forgot. It's all right. Okay, luggage எடுத்துக்கங்க. மிஸ்டர் ராஜா, உங்களை லக்கேஜ் எடுத்துக்க சொன்னேன். என்னடி இது? 5 பேர் வந்தா 4 பேர் தான் இருக்கும். நல்லதுங்க, அவதான் லாஸ்ட் ஸ்டேஷன்லயே கம்பார்ட்மெண்ட் மாறிட்டாளே, அத நிக்கிற பாரு. கம், ஏய் கம். நல்ல சௌக்கியம். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க அப்பா பண்ணிட்டாலும் நல்லா இருக்கிறோம்மா. ஆமா, உங்க வீட்டுல ஒரு சின்ன பாப்பா இருந்ததுல? பாப்பா? அடடே, என் மக. உங்களுக்கு என்ன ஞாபக சக்தி? பணத்தெல்லாம் மறக்காம இருக்கிறீங்களே. என் பொண்ணு உங்க அளவுக்கு வளர்ந்துட்டாமா. குதிரை ஓட்டிட்டு போயிருக்கிறா, சாயங்காலம் வந்துருவா. என் மகனை பாத்தீங்களா? ராசா, சின்ன வயசுல உங்க கூட படிச்சவன் எப்படி ஜம்முன்னு வளர்ந்துருக்கான் பாருங்க. முதல்ல எனக்கு அவர் அடையாளம் தெரியல, அப்புறம் அவரே சொன்னாரு. ஓ, ஏமா பாரில பழக்க வழக்கங்கள் எப்படிமா? சில பொம்பளைக்கு துணிமணி இல்லாம தெரியுவாங்களா? இங்கேயே பேசிட்டு இருந்தா எப்படி? நாங்கெல்லாம் குளிச்சு டிஃபன் சாப்பிட வேண்டாமா? ஆமா ஆமா, அது முக்கியம். வாங்க வாங்க வாங்க. Hey, what is this here? Right from the time you got into the train, you've been reading.
லக்கேஜ் எடுத்துக்கோங்க. ஓகே, லக்கேஜ் எடுத்துக்கோங்க. ஓகே, லக்கேஜ் எடுத்துக்கோங்க. அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹில் ஸ்டேஷனுக்கு வரது இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால உங்களுக்கு நான் எல்லா இடமும் சுத்தி காட்டணும். தாராளமா காட்டுங்க. நான் இந்த ஊரை விட்டு போய் எத்தனை வருஷம் ஆச்சு? இப்ப திடீர்னு எப்படி சுத்தி காட்டுறது? ஆமா ஆமா, சின்ன வயசுல ஊரை விட்டு போனீங்க, இப்ப பெரிய பொண்ணா வந்திருக்கிறீங்க. இப்ப கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா எல்லா இடமும் மறந்து போயிருக்கும் பாருங்க. அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு நல்ல கைடை அப்பாயிண்ட் பண்ணுங்க. கைடா? என் மகன் இருக்கும்போது கைடு எதுக்குங்க? ஓஹோ, உங்க மகனுக்கு எல்லா இடம் தெரியுமா? தெரியுமாவா? அவனுக்கு இந்த ஊர்ல தெரியாத இடம் ஏதுங்க? இன்னைக்கு உங்களை எல்லாம் அவன் கூட்டிட்டு போய் காட்ட போறான் பாருங்க. அப்படியே அசந்திருவீங்க. நண்பா, இது உனக்கு சோதனை காலம். எனவே ஆரம்ப தோல்வியை கண்டு நீ மனம் தளர்ந்து விடாதே. வெற்றி உனக்கு மிக சமீபத்தில் உள்ளது. அந்த நம்பிக்கையுடன் நீ போராடினால்தான் நினைத்ததை நிறைவேற்ற முடியும். நீ சிறுவயது முதல் பழகிய நட்பையும் செய்த உதவிகளையும் ஒரு சிலர் மறந்திருக்க கூடும். அதனால் உன்னை வெறுக்கவும் நேரும். ஆனால் காலப்போக்கில் உனது நல்ல மனதை அவர்கள் புரிந்து மீண்டும் மனம் மாறி உன்னுடன் பழையபடி உறவாடுவார்கள். அந்த நாள் வரும் வரை பொறுமையுடன் இருக்க வேண்டும். பழனி முருகனும் பாரியூர் அம்மனும் என்றும் உனக்கு பக்கபலமாக இருப்பார்கள். Indy, what are all the tourist places down here? Lake area, boat house, golf course, Doda Pedapi. இன்னும் நிறைய இருக்கு, பட் நான் மறந்துட்டேன். இப்ப நம்ம முதல்ல எந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம்? இந்த ரூட் ஐ திங்க். ஏன் மிஸ்டர் ராஜா, நம்ம ஸ்கூலுக்கு ரெகுலரா இந்த ரூட்ல தானே போவோம்? வெற்றி உனக்கு மிக சமீபத்தில் உள்ளது. அந்த நம்பிக்கையுடன் நீ போராடினால்தான் நினைத்ததை நிறைவேற்ற முடியும். ஸ்கூலுக்கு இந்த வழியா தானே போவோம்? எஸ், இந்த வழியா தான் போவோம். ஹலோ, என்னங்க இது? வண்டி திடீர்னு ஸ்பீட் ஆயிடுச்சு. இல்ல, நேத்து நீங்க கட்ட வண்டின்னு சொன்னீங்க, அதனாலதான் நீங்க ஸ்பீடா போயிட்டு இருக்கேன். அது சரி. ஏண்டி, நேத்து நம்ம ரூம்ல டியூப்லைட் சரியா எரிஞ்சுடா? ஏண்டி, இங்க வரை இங்கிலீஷ் பிக்சர்ல எல்லாம் சென்சார் நிறைய கட் பண்றாங்க. ஃபாரின்ல எப்படி? அவங்கள பொறுத்த வரைக்கும் செக்ஸ் ரொம்ப சாதாரணம். நம்ம ஊர்ல தான் ஆவுன்னா கத்திரியை கையில எடுக்கிறாங்க. அது சரி, அவங்க கல்ச்சரும் நம்ம கல்ச்சரும் ஒண்ணா? சரிடி, செக்ஸ மட்டும் கட் பண்ணா ஓகே. இப்ப சமீபத்துல இங்க ஒரு ப்ரூஸ்லி படம் பார்த்தேன். ஃபாரின்ல இருந்தா ஒரு நல்ல ஃபைட் அநியாயத்துக்கு கட் பண்ணிட்டாங்க. ரொம்ப டெரரா இருந்திருக்கும், அதனால கட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஆமா, நீ ப்ரூஸ்லி படம் எல்லாமே பாத்திருக்கேடி? ஆஃப் கோர்ஸ், ஐ கிரேசி ஆஃப்டர் ஹிம். வாட் ஃபைட், ஆக்ஷன்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ். உண்மையிலேயே சொல்றேன்டி, ப்ரூஸ்லி போனது சினிமா உலகத்துக்கு ஒரு பெரிய லாஸ். ஷூர். I am also black belt 1981. Budakai. இந்த ஆளு கொஞ்சம் லூசு போல இருக்கு. பாவடி, leave him. நான் சொல்ல மறந்துட்டேனே, இங்க 1 வீக்ல ஹார்ஸ் ரேஸ் வருது. ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். இருந்து பாத்துட்டு போவோம். எஸ், ஊட்டியில குதிரை பந்தயம் ரொம்ப ஃபேமஸ். ஆமாண்டி, இங்க நடக்கிற ஒவ்வொரு குதிரை பந்தயத்துக்கும் எங்க அப்பா தவறாம வருவாரு. அப்பா, ரேஸ் டைம்ல எங்க ஜாக்கிக்கு என்ன ரெஸ்பெக்ட் தெரியுமா? ஜெயிச்ச ஜாக்கிய ஈவன் லேடிஸ் கூட கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பாங்க. In 1979 and 80, I am the best jockey here. பட் நான் ஆசையை வளர்த்துன குதிரை செத்து போனதுனால அதுக்கப்புறம் நான் குதிரை ஓட்டுறதை விட்டுட்டேன். I already told you, no, he's loose. தாராமா, இவங்க எல்லாம் கார்லயே இருக்கட்டும், நீங்க மட்டும் இறங்கி என் கூட வாங்க. நானா? ஆமா. இங்க என்ன இருக்கு? நீங்க வாங்கல, நான் உன்னை காட்டுறேன், வாங்க. வாங்க ராமா, இறங்கி வாங்க. என்னடி இது? சுடுகாட்டு கூட்டிட்டு வந்திருக்காரு, அதுவும் எங்கெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டு ஒண்ணு மாத்திரம் தனியா வர சொல்றாரு. எதுக்குடி? தெரியல, எனக்கும் ஒண்ணும் புரியலடி. வேணாண்டி, அந்த ஆளு அப்பவே லூஸ் மாதிரி சிரிச்சாரு. அந்த ஆளை நம்பி நீ போகாத. பரவாயில்ல, என்னதான் நடக்குதுன்னு போய் பாத்துட்டு வரேன். இறங்க. அப்ப நீ தனியா போகாத, வேணும்னா எல்லாரும் சேர்ந்து போவோம். சரி, இறங்குங்க. பார்த்து பார்த்து நிதானமா வாங்க. நீங்களாம் அங்கே இருங்க, நீங்க மட்டும் வாங்க. தைரியமா போடி, நாங்க தான் இங்க இருக்கோமே. போடி, என்னதான் காமெடின்னு பாத்துருவோம். வாங்க ராமா. இந்தாங்க, இதை வைங்க. ஐயோ, இப்படி இல்லைங்க, இப்படிங்க. இப்படி உட்கார்ந்து இப்படி வைங்க. ஓகே, வைங்க. கண்ணை முடிக்கோங்க. போதுமா? போதும், எந்திரிங்க. போலாம்.
இது யாரு? உங்க மதரா? இல்ல இல்ல, டாமி. இவர் லிட்டில் டாமி, சின்ன நாய்க்குட்டி. நாய்க்குட்டியா? ஆமாங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால உங்க நாய்க்குட்டி இங்கதான் புதைச்சீங்க. நீங்க இந்த ஊரை விட்டு போகும்போது தினம் என்ன ஃப்ளவர் செக்ஷனீங்க. இத்தனை வருஷமா டெய்லி இங்க வந்து ஃப்ளவர்ஸ் வச்சிட்டு இருக்கேன். வாட்ச்மேன் கம்மி. என்னங்க சாமி, நான் வருஷ கணக்கா டெய்லி வந்து இங்க ஃப்ளவர்ஸ் வைக்கிறேன்ல, அதை அவங்க கிட்ட சொல்லு. ஆமாங்க, நானும் 10 வருஷமா பாக்குறேன். டெய்லி இந்த சாமி இங்க வந்து பூ வச்சுட்டு போறாருங்க. யாரு செத்தாங்க என்னன்னு தெரியலீங்க. நான் அவர்கிட்ட ஓகே யூ கேன் கோ. நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் நான் டெய்லி இங்க வந்து ஃப்ளவர்ஸ் வச்சிட்டு இருக்கேன். தேங்க் யூ. டோன்ட் மென்ஷன். ஆனா இனிமே இந்த முட்டாள்தனம் செய்யாதீங்க. இல்லைங்க, நீங்க சின்ன குழந்தைய அந்த ஊருக்கு போகும்போது டெய்லி இங்க வந்து ஃப்ளவர்ஸ் வைக்கணும்னு சொல்லி எங்கிட்ட ப்ராமிஸ் எல்லாம் வாங்குனீங்க. அதனாலதான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். சுப்பிடு மாதிரி பேசாதீங்க. ஏதோ சின்ன வயசுல விளையாட்டுக்காக சொல்லிருப்பேன். அதுக்கு இப்படியே நாய்க்குட்டிக்கு வருஷத்துக்கா ஃபிளாஸ் வைப்பாங்க? மிஸ்டர் ராஜா, உங்க அப்பா காலையிலேயே சொன்னாரு என் பையன் உங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் அசத்த போறான்னு. உண்மையிலேயே அசர வச்சுட்டாரு. என்னங்க, இன்னும் பூனை, வாத்து, கிளி ஏதாவது இருக்கா? ஆமா, சாமி மாடு மாதிரி தலையாட்டுங்க. நடங்க, கொஞ்சம் நல்ல லொகேஷனா சுத்தி காட்டுங்க. ஒரு ரொமான்ஸ் பத்தியடி எங்கடி நாங்களும் பாக்குறோம். பியூட்டிஃபுல் டே. உங்க அப்பாட்ட சொல்லி சீக்கிரம் ஏற்பாடு பண்ண வேண்டியதான். நோ குடுறேனா? எதுல விளையாடுறதுன்னு இல்ல. அப்பா, எவ்வளவு நேரமா உனக்கா காத்திருந்த தெரியுமா? நெத்தியில 10 போட்டு அதெல்லாம் விடுனே. ராதா உங்ககிட்ட பேசுனாங்களா? நீ அவங்கள நினைச்சிட்டு இருந்த மாதிரி அவங்களும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்களா? அது இருக்கட்டுமா, நீ டாக்டர் போயிட்டு வந்தே இல்லையா? முதல்ல நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுனே. முதல்ல டாக்டர் போயிட்டு வருவோம். ஐயோ, எனக்கு ஜுரமே உன்னால தான் வந்துச்சு. நான் என்னமா பண்ணேன்? என்ன பண்ணியா? நீ எத்தனை வருஷமா ராதாமா மனசுல வச்சிட்டு இருக்க. இன்னைக்கு அவங்க வந்ததும் நீ நினைச்ச மாதிரி உங்ககிட்ட பேசலன்னா உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தேன். அந்த பயத்துலதான் எனக்கு ஜுரமே வந்தது. சொல்லுனே, ராதாமா உங்ககிட்ட நல்லா பேசுனாங்களா? உண்மையாவே அவங்களும் என்ன விரும்புறாங்களா? நான் நினைச்சதுக்கு மேலாவே அவங்க வேற மாதிரி இருந்தாங்க. வேற மாதிரினா? இல்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன பார்த்ததும் எல்லாருக்கும் முன்னாலையும் ராஜு அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டாங்க. அண்ணே, நீ நிஜமா தானே சொல்ற? எனக்காக போய் சொல்லலையே. எங்க என் மேல சத்தியமா சொல்லு, நீ சொன்னதெல்லாம் நிஜம் தானே? என்னம்மா நீ இதுக்கெல்லாம் போய் சத்தியம் பண்ண சொல்லிட்டு? நீ நம்ப மாட்டேன்னு சொல்லிதான் நான் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நாங்க வெளியே சுத்தி பார்க்க போகும்போது ஜோடியா நின்னு 2 பேரும் போட்டோ எடுத்துக்கிட்டோம். உண்மையிலே நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலினே. உன் நல்ல மனசுக்காக தான் ஆண்டவன் உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்காரு. இல்லன்னு இந்தா. என்னம்மா? நீ நினைச்சபடியே நடக்கணும்னு காரமடையா கோவிலு, முருகன் கோவிலு எல்லா இடத்துலயும் போய் வேண்டிட்டு வந்தேன். வச்சுக்க. ஐய, நிறைய வச்சுக்கனே. வாய் தர. சொல்ல மறந்துட்டேனே. அண்ணே, நீ நாளைக்கு காரமடியான் கோயிலுக்கு போய் 50 தடவை அங்க பிரதட்சணம் செய்யணும். அங்க பிரதட்சணமா? அதானே, ஈர துணியை கட்டிக்கிட்டு கோயிலை சுத்தி உருண்டு உருண்டு வருவாங்களே, அதான் 50 தடவை செய்யணும். காலையில போனா சாயங்காலம் வந்துடலாம். நாளைக்கு வேண்டாம்மா, இன்னொரு நாளைக்கு வச்சுக்கோ. அச்சோ, சாமி சமாச்சாரமாச்சே. பரவாயில்லம்மா, இனி எப்பாவது ஒரு நாளைக்கு வச்சுக்கோ. ஆமா, அப்பா எங்க போனாரு? ஐயோ, இந்த நேரத்துல அப்பா எங்கேயும் வெளியில போயிட்டாரே. ராதாமா என்ன லவ் பண்றது அப்பாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? அவர் வந்த உடனே இந்த விஷயத்த சொல்லிடணும். அவர் முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணுமே. அடேங்க அப்பா. My son! My son! Hey,
ஏமாத்தி மறந்துச்சு. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. வந்துமா இன்னைக்கு காலையில இருந்து அந்த பொண்ணு அங்கிள் அங்கிள் அங்கிள்னு 90 தடவை கூப்பிட்டுச்சு. அப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்பதான் எல்லா விஷயமும் புரிஞ்சுதமா. அப்பா நாம 2 பேரும் போய் அண்ணியை பார்த்துட்டு வரலாமா? ஆமாமாப்பா. ராதா கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிய வேண்டாம்னு சொல்லிச்சு. அதனால நீங்க 2 பேரும் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்காதீங்க. ஆமா நல்லா இருந்தா 4 பேருக்கு பிடிக்காது. உடனே கெடுக்கணும்னு நினைப்பாங்க. நான் அதை கண்டு காணாம இருந்துக்கிறேன். ஏம்மா நாளை இருந்து பையனுக்கு இந்த காஃபி டீ எல்லாம் கொடுக்காதம்மா. போன்விட்டா ஹார்லிக்ஸ் இப்படி உயர்ந்த ரக ஐட்டமா கொடு. என்ன ஹார்லிக்ஸ் போன்விட்டாவா? அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட எங்கப்பா வசதி? வசதியா? நாளைக்கு பாரு வீடு தலைகீழ